ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பூண்டு பல்லை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடு ஒரு 4லேருந்து 5 கருவாடு நாங்கள் வந்து கருவாடு எடுத்துருந்தோம். அதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் உப்பும் புளியும் சேர்த்து நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எது கம்மியாக இருக்கோ அதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த காயும் அந்த கருவோடு எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா நமக்கு கொதிக்கும் போதே ஒரு சூப்பரான ஸ்மெல், கருவாட்டு குழம்பு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பதத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பை வந்து இறக்கிடலாம். இது கூட நம்ம சுட சுட சாதம் வச்சு, எஸ்பெஷலி நம்ம ரேஷன் ரைஸ் இருக்குல்ல, அதை வச்சு காம்பினேஷனாக சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கீரை, இதன் முருங்கைக்கீரையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையோ வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். அதை விட பழைய சோறுங்க. இதுக்கு காம்பினேஷனாக எடுக்கும் போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.